ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சண்டை அப்படின்னா, இந்த ப்ரொமோவில் வந்து ஒரு சண்டை வந்திருக்கோம்ல, அந்த சண்டைக்கு முக்கிய காரணம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அது இப்போ தான் வந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து நான் கூட நினச்சேன், விஜய் பார்வதியே இவங்களை வலுக்கட்டாயமாக இந்த மாதிரி பண்ணாங்க, ஒரு சாட்சியமாக இது பண்ணாங்க அப்படின்னு. அது அப்படி இல்லை. ஸோ அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப்பை தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக அந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு என்ன வந்து ஏன் சாட்சிக்கு நீ கூப்பிட்ட, பொய் சாட்சி என்னால் சொல்ல முடியாது, எனக்கு தான் தெரியாது, நான் அப்போயே சொல்லிட்டேன்ல, நான் இப்போ உள்ளே போயிட்டு அதை தான் போய் பேச போகிறேன் அப்படி இப்படி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஆக்சுவலாக எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறமா இவங்க வாலண்டியராக வேணும்ட்டுமே போய் அங்கே போய் பேசுகிற மாதிரி இருந்திருக்கோமோ அப்படின்னு தோணுது. அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இந்த சண்டைக்கு முன்னாடி இப்போ வந்துட்டு விஜய் பார்வதியோட லாயராக வந்து நம்ம கமருதும், அரோராவோட லாயராக வந்து விக்ரமும் இருக்காங்க இல்லையா? அப்போ சாட்சிகளாம் கலெக்ட் பண்ணும்போது இவங்க வந்துட்டு அந்த ஓப்பன் நாமினேஷன் நடக்கும்போது தான் வந்துட்டு இதை கவனிச்சிருப்பாங்க அரோரா. அதை தான் வந்து அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னை வந்து வியானா கிட்ட சொல்லி வாண்டடாக என் பேரை சொல்லி நாமினேட் பண்ண சொன்னா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலாக வியானாக்கு இது அரோராக்கு மட்டும் சொல்லப்படலை. இது அன்றைக்கி வந்து ஓப்பன் நாமினேஷன் நடந்துச்சு. அது எல்லாருமே இருந்தாங்க. ஆக்சுவலாக அது ஒரு டீமே பிளான் பண்ணுது. சாண்ட்ரா, பிரஜன், விஜய் பார்வதி, திவ்யா. சரிங்களா? அதனால் திவ்யா கிட்ட போயிட்டு அன்றைக்கி நம்ம வந்துட்டு எல்லோரும் நாமினேட் பண்ண சொன்னோம்ல, அதில் நீ தானே இருந்த, உனக்கு தெரியும்ல, அதை சொல்கிறியா அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு தெரியாது, யார் யாரை வந்துட்டு ஓப்பன் நாமினேட் பண்ணாங்க எனக்கு தெரியாதுன்ட்டாங்க. வியானா வந்து இத்தனைக்கு கிச்சன் டீமில் இருக்காங்க. அன்றைக்கி கிச்சன் டீமில் இருக்கவங்க சொல்கிறாங்க, அன்றைக்கி வந்து எல்லாருமே நான் வந்து ஓப்பன் நாமினேஷன் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, எல்லாம் பிக் பாஸ் வந்து அங்கேருந்து அனௌன்ஸ் பண்ணுவார். அந்த அனௌன்ஸ் பண்ணுறதுல யார் யாருக்கு 2 ஓட்டு வருதுன்னு செக் பண்ணி பண்ணாங்க அப்படின்ட்டு. அதை வியானா சொல்கிறாங்க, திவ்யா அன்றைக்கி அந்த டீமில் இருந்தாங்க, அவங்கெல்லாம் சேர்ந்தானே இன்னொருத்தங்க அட்டாக் பண்ண சொன்னாங்க. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, அது எனக்கு தெரியாது, நான் கூட சாரிட்டி சொல்லிட்டேன்ட்டாங்க. செம்ம காண்டாகிட்டாங்க. என்னடா இது, இந்த பொண்ணு இந்த மாதிரி சொல்லிடுச்சேன்னு. இதுதான் வந்துட்டு அங்கே வர விஷயங்கள், சண்டைங்க. புரியுதுங்களா? ஏன்னா இது வந்துட்டு பச்சை துரோகம், முதுகில் குத்துற மாதிரி தான் கணக்கு. ஏன்னா அன்றைக்கி வந்துட்டு எல்லாம் கூட்டு சேர்ந்து ஒருத்தவங்க நாமினேட் பண்ணும்போது வாரம் பண்ணிவிட்டு அந்த விஷயம் வந்தோடனே டக்குன்னு விட்டுட்டாலும் அன்றைக்கி நடந்த விஷயத்தை தானே கேட்குறாங்க. அதை வந்து சொல்லலாம்ல. அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன, இது எப்படி பொய் சாட்சி ஆகும்? இது அப்படியே வந்து கிளறி மாற்றி அதை உருமாற்றி ட்விஸ்ட் பண்ணி இவங்களுக்கு எதிராக மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இட்ஸ் வெரி பேட். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். திவ்யாவுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அதாவது கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க, திவ்யா வந்து யோசிச்சு தான் போடுவாங்க. ஒரு சில பேர் கமெண்ட்ஸ், நிறைய பேர்லாம் இல்லை, ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் திவ்யா வந்து யோசிச்சு தான் போடுவாங்க, அவங்க மேலே தான் கரெக்டு. இப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே, இதுக்கு என்ன சொல்கிறாங்க? அந்த நேரத்தில் எல்லாருமே இப்போ வந்து பிரஜன் இல்லை, சாண்ட்ரா வந்து ஜட்ஜாக போட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து யாருமே வந்து இது பண்ண முடியாது. அங்கே இருந்தது, மீதி இருந்தது திவ்யா மட்டும்தான். இப்போ சாண்ட்ரா வந்துட்டு அங்கே நான் இருந்தேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஜட்ஜாக அந்த காரணத்தினால. அப்படின்னு இருக்கும்போது திவ்யா தான் அங்கே வந்து நிற்கணும், ஏன்னா உண்மையை நடந்த விஷயங்கள். ஆனால் அதை வந்துட்டு சொல்கிறது கூட அவங்களுக்கு மனசு வரலை, ஏன்னா விஜய் பார்வதி இருக்கிற காரணத்தினால இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.